கோச்சுக்காரி. போதும்பா, பேசாம இருக்க மாட்டேன் மணியே. அப்பா என்னப்பா போதும்? எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. என்னங்க இன்னும் கொலைய பண்ணல, அதுக்குள்ள எனக்கு கூண்ல ஏத்திட்டாங்க. இவன் நம்மள இவ்வளவு தூரம் ஏமாத்தி வச்சிருக்கா. எங்க எல்லாமோ பொய் சொல்லி வச்சிருக்கா. இன்னும் எவ்வளவு மறைச்சு வச்சிருப்பான்னு தெரியாது. பாவங்க ரொம்ப லைட்டா சின்ன பீஸ் கொடுத்துக்கலாம். அப்படிலாம் விடக்கூடாதுங்க. இந்த நாய் வந்து இது பார்த்தா அதை பார்த்தா தெரியாதே. நீ எம்ஏ படிக்கலன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எந்த நம்பிக்கையில நீ வேலைக்கு போன? மூளை வச்சிருக்கியா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா? வச்சிருக்கேங்க. அறிவு இருக்கிற மாதிரி பேசு. வா. ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கரஸ்பாண்டன்ட்க்கும் எங்க அப்பாவுக்கும் எத்தனை வருஷம் பழக்கம் தெரியுமா? போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய் இல்ல நீ வாய மூடிரு. இப்படி சினிங்க அழுத அப்படியே விட்டணும் பாரு. இப்படிதான் சார் இருக்கு. ஐயா. எப்படி மறைச்சு போய் சொல்றது? எப்படி நடிக்கிறது? இப்படிதான் சொல்லி கொடுத்தியா? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. திடீர்னு மாலையும் கழுத்துமா வந்து நின்ன இவனுங்க குறைச்சல்னு உங்க அம்மா அன்னைக்கு வாய்க்கிலேயே வந்து என்கிட்ட பேசினாங்களே. ஆடக்கூடாது. அதுக்குதான், அதாவது ஆடியது ஒரு ஆட்டம் என்று ஆடாதவர் சொல்வது ஒன்று சொல்லுவாங்க. திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்தாலும் நேர்மையா வாழணும்னு நினைக்கிற இவங்க குறைச்சலா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சா. இல்ல ஊர்பட்ட போய் சொல்லிட்டு உண்மையே தெரியாத மாதிரி வந்து நிக்கிறிய, நீ குறைச்சலா? வெக்கமல்ல? இல்ல இல்ல இருக்காது. எப்படி இருக்கும்? அது இருக்கிறவன் ஏன் இதை செய்ய போறான்? பதில சொல்றே. கேளுடி, நல்லா கேளு அவள. எனக்கு ஏன் பக்கிட்ட என்ன நிக்கிறீங்க? அங்க போங்கண்ணே. என்னையதான் ஃபாலோ பண்ணுமா நீங்க? ஒரு சட்டை வாங்க போனா கூட மணிக்கணக்கில் கடைக்காரங்க கிட்ட விசாரிப்பீங்கல்ல. அண்ணன் வந்தாரு, நீ அமைதியாயிடுற. போனா ஜாலி ஆயிடுற. ஒண்ணும் இல்ல, மரியாதை.